கேமரா ரோல் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு கேமரா ரோல் கண்டிப்பா பண்ண முடியும். அது வந்து தப்பா ஒரு லீட் கொடுக்க கூடாது. இவர் நடிக்கிறாரு அப்படின்ட்டு அதுவும் வந்து பிசினஸ் ஆங்கிள் வந்து இவ்வளவு பிசினஸ் பண்றாங்க, நீங்க நடிக்கிறீங்கன்னு நாங்க வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பிரச்சனை எல்லாம் வரும். அப்படிப்பட்ட ரஜினி சாருக்கே அது வந்தது. இப்ப ரீசெண்டா ஒரு படத்துல வந்தது இல்லையா, அந்த மாதிரி வராம ஒரு கேமரா ரோல் பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான டீம். ஏன்னா ஒரு நரேஷன் ஒரு 1 hour 2 hours சிட்டிங்கே தெரிஞ்சிடும். அவங்க அவங்க எப்படி விஷுவல் பண்ண போறாங்க, எப்படி ஒரு ப்ராஜெக்டை பாக்குறாங்க, என்ன கன்வே பண்ணணும்னு நினைக்கிறாங்க, என்ன மாதிரி சென்சிபிலிட்டியோட வந்து உட்காடுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்படிதான் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேமரா ரோல் இருந்ததுன்னா அப்கோர்ஸ் விளையாட்டு ஒரு படம் 100 நாள் பண்றதுக்கு ஒரு திருப்தியான ஒரு ரோல் டக்குனு கிடைக்குது, ஒரு கொஞ்ச நாள் பண்ண முடியும் அப்படின்னா அப்கோர்ஸ் பாலிவுட் இண்டஸ்ட்ரி ஹிந்தி படம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் அங்க போல. அப்கோர்ஸ் இந்தியாலேயே வந்து அந்த இண்டஸ்ட்ரி பெரிய 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 இண்டஸ்ட்ரி, எல்லாரும் அங்க போனா வந்து கனவு பண்றாங்க, அதெல்லாமே ஓகே. பட் ஐ எம் வெரி வெரி சாட்டிஸ்ஃபைட் ஹியர். பிளஸ் இங்க இருக்கிறதா பிடிச்சிருக்கு, இங்கதான் நல்லா இருக்கு. சொசைட்டி நிறைய பண்ணிருக்கு நான் நம்புறேன். சொசைட்டிக்கு என்னால நிறைய பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். அது வந்து நான் ஐ திங்க் எனக்கு பிடிச்ச விஷயம் சேனல் வந்து இட்ஸ் எஜுகேஷன். ஸோ அகரம் மூலமா நான் அதை பண்ணிட்டு இருக்கேன். அதை நிரந்தரமா பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அரசியல் இருந்தால் அதை பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லைன்னு தோணுது. அதை நான் சின்சியரா பண்றேன், நம்பிக்கை இருக்கு. அப்போ சொல்லுவாங்க, தோற்றுதலும் உண்மை இல்லை, தோற்றுதலும் உண்மை இல்லை, நீ யார், நீ என்ன செய்திருக்கிறாங்கிறது உனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்ட்டு. அது எப்பவுமே கூட இருக்கும். நெகட்டிவா யார் சொன்னாலும் அவன் ஜட்ஜ் பண்றதுக்கு பெரிய கொம்பம் கிடையாது. ஸோ அமைதியா இருந்துட்டு கேட்டுக்க வேண்டியதான். மணிரத்னம் சாரோட ஸ்டைல் தான். ரொம்ப பிரைஸ் பண்ணாலும் அப்படி ஒரு ஓரமா ஒரு சிரிப்பு இருக்கும், திட்டினாலும் ஓரமா ஒரு சிரிப்பு இருக்கும் அவர்கிட்ட. ஸோ அந்த மாதிரி யூ நோ வாட் யூ ஸ்டாண்ட் ஃபார் அண்ட் யூ நோ வாட் யூ ஹவ் டன். உன்னோட ஹார்ட் ஒர்க் எதை நோக்கி போயிருக்க சின்சியரா உனக்கு மட்டுமே தெரியும். அது யாரை வந்து பிரைஸ் பண்ணி சொன்னாலும் சரி, மோசமா துப்புனாலும் சரி, உங்க மனசுக்குள்ள மட்டுமே தெரியும் இன்னும் என்ன பண்ண முடியும், வாட் யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் அண்ட் வாட் யூ ஹவ் டன். என்ன தப்பு பண்ணிருக்கீங்க, இல்ல நான் வந்து சின்சியரா பண்ணிருக்கேன் அப்படிங்கிறது உங்க மனசுக்குள்ள கண்டிப்பா இருக்கும். ஐ திங்க் அந்த ஜட்ஜ்மெண்ட்ல போனாலே போதும்னு நினைக்கிறேன். சுத்தி இருக்கிறத பத்தி இப்போ சுப்பிரமணியபுரத்துல நடிச்ச ஹீரோயின் கூட ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லா பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எனி குட் டேலண்ட், எனி ஃப்ரெஷ் டேலண்ட் யார் இருந்தாலும் பிடிக்கும். ஹிந்தியில வந்து கங்கனா ரனாவுக்கு பிடிக்கும், கஜோல் பிடிக்கும், அந்த மாதிரி. பார்ட் மாதிரி வரும்னு நினைக்கிறேன். நான் அதுக்குள்ள ரொம்ப மூக்க நினைக்கல. ஷூட்டிங் பண்ணும்போது கூட டைரக்டர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் கேட்டு வந்துடுறேன். இப்படி பண்ணலாம் சார், அப்படி பண்ணலாம் சார், அந்த ஐடியா கொடுக்க எல்லாம் நான் இப்போ இன்னும் ஆரம்பிக்கல. அந்த தாட் ப்ராசஸ்க்குள்ள நான் இன்னும் போகல. ஏதாவது ஒரு ஐடியா வந்தது, ரொம்ப நிதானமா டைம் இருக்கு, ஷூட்டிங் இடத்துல எனக்கு அது ரொம்ப என்ன ஈர்க்குது, இதுதான் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப எனக்கு ஒரு விஷயம் எழுத்துதுன்னா மேபி ஐ வில் பி கோயிங் டுவர்ட்ஸ் தட். பட் இமீடியட்லி நாட் இன் நியர் ஃபியூச்சர். அந்த ஒரு அரசியல் ஒன்று எழுதிருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிதான் வருதுன்னு நினைக்கிறேன். அது எப்படி வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் வரலாம். நான் பண்ண வேண்டிய படங்கள் மற்றவங்க பண்ணியிருக்காங்க. சினிமாவில் வந்து கடைசியில யாரு என்டைட்டில் போடுற வரைக்கும் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நிரந்தரம். எப்படி வேணாலும் மாறும் அது. சினிமாவில் வந்து லாட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பன் பிஃபோர் ஃபிலிம் கெட்ஸ் ரிலீஸ்ட். அதே டிஎன்டில போய் அதே பட்டன்லாம் பேசிக்கிட்டு அந்த மாதிரி கவர்மெண்ட்ஸ்ல தான் இருந்திருப்பேன் நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு கரியர் ஜம்ப் ஆகிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு 12th முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு இதுதான் தொழில் அப்படின்னு போய் உட்காந்துட்டு அந்த 25 என்ன செட் ஆகிறமோ அதுதான். நடிக்க வரும்போது ஐ வாஸ் 23, 24. அதுக்கப்புறமா மறுபடியும் இன்னொரு ஜம்ப் என்னால் நினைச்சு பார்க்க முடியல. கவர்மெண்ட்ல இருந்திருப்பேன். என்னோட மேனேஜர் தியாகு சார் அவர் சொன்ன மாதிரி அங்க இருந்தாலும் எனக்கு ஏதாவது ஒரு அடையாளம் நான் கிரியேட் பண்ணிருப்பேன். இந்த மாதிரி இவ்வளவு கடல் மாதிரி வெல் விஷயஸ் இருந்திருக்க மாட்டாங்க. பட் அஃப்கோர்ஸ் ஐ வுட் ஹவ் ஹேட் மை ஓன் குரூப். நான் எங்க இருந்தாலும் அங்க என்னால தனித்து இருந்திருக்க முடியும்னு நம்பிக்கை. ஆட்டோகிராஃப் அப்படி இருந்தது, ஆட்டோகிராஃப் பண்ண வேண்டியது. கண்டிப்பா பாலா சார் படம் இதை பண்றாரு இல்லையா, அந்த படம் அப்படிதான் குத்து அதை குத்திட்டே இருக்கும். Again the same team. யார் யார் முடிவு பண்றாங்களோ அந்த கதையை பண்ணணும் அப்படின்னு யார் யார் முடிவு பண்றாங்களோ பேசிக்கலி ஐ திங்க் இட் வில் கோ டு தி ஆக்டர் அண்ட் தி டைரக்டர். ரெண்டு பேரும் தான் மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ
இப்போ அந்த மாதிரி தான் இருக்கு. ப்ரொடியூசருக்கு வந்து நிறைய இந்த டாபிக் தான் பண்ணணும், இந்த கதை தான் பண்ணணும் அப்படிங்கிறத விட டைரக்டர் அண்ட் ஆக்டர் ரெண்டு பேரும் எடுக்கிற முடிவு தான் முக்கால்வாசி படங்கள் இப்போ வந்துட்டு இருக்கு.